ஓகே. நீங்க வைகாசி மாசம் பொறந்திருக்கீங்க. அதாவது மே 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15க்குள்ள நீங்க பொறந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்க தான் சொந்த தொழிலுக்குள் புகுவீர்கள். ஏன்னா சுக்கிரன், சந்திரன், சூரியன் சேர்க்க. அப்படியே பேசுற பேச்சிலேயே எல்லாத்தையும் மயக்குவீங்க. இந்த சூரியன் வேற மாரி. நீங்க 1ஆம் தேதி பொறந்து இந்த மாதத்துல பொறந்திருந்தீங்கன்னா, பேச்சிலேயே மயக்குவீங்க எல்லாரும். இந்த வசீகர பேச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வசீகர பேச்சு உங்ககிட்ட இருக்கும். நல்ல ஃபுட்டியா இருப்பீங்க. எங்க போனாலும் விதவிதமா சாப்பிடணுன்றது உங்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கும். அந்த சாப்பாட்டின் மூலமாக ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். நெறைய நண்பர்கள் கூட இருக்கணும். எப்பயுமே என் மீது வெளிச்சம் பட வேண்டும் என்பதில் ரொம்ப தீர்மானமாக இருப்பீர்கள். யாராவது உன்ன மாரி உண்டான்னு கேட்டா கையில இருக்க காசையும் எடுத்து குடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு தாராள உள்ளம் படைத்தவர்களாக இந்த நான் சொன்ன மே 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் 15ஆம் தேதிக்குள்ள நீங்க பொறந்திருக்கீங்க. அதுவும் 1ஆம் தேதி இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் இது நடக்கும். நீங்க வந்து ஜூன் 15ல இருந்து ஜூலை 15 வரைக்கும் பிறக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்கள்னா எப்படி இருப்பீங்கன்னா, பயங்கர கால்குலேட்டிவா இருப்பீங்க. இவன நம்பலாமா வேண்டாமா? எடுக்கலாமா வேண்டாமா? எடுக்கலாமா? வேலை செய்வானா மாட்டானா? இதை எப்படி யூஸ் பண்றது? இவனோட நான் போறேன், எனக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? என்ன மதிப்பானா? முதல்ல மதிக்கிறா இருந்தா அவனை வச்சுக்குவோம், இல்லாட்டி கழட்டி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்க்குள் நீங்க வந்து போவீங்க இந்த மாதத்தில் பிறந்திருந்தீர்களே ஆனால். அடுத்து வந்து நீங்க ஜூலை 15லிருந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் பிறந்திருந்த ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் உலகம் வியக்கத்தக்க அளவுக்கு ஆளுமை பண்பு மிகுந்தவர்களாக இருப்பீங்க. பயங்கரமான மக்களோடு பணி செய்பவர்களாக இருப்பீங்க. தாயுள்ளம் படைத்தவர்களாக இருப்பீங்க. எப்ப ஒரு பாஸ் வந்து எங்க பாஸ் மாதிரி உண்டா அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து சொல்றாங்கன்னா, உங்களுக்குள் கடகத்துள் சூரியனும் கடகராசிக்காரர்களாகவும் இல்லை 1ஆம் தேதி இந்த கடகத்தோடு சம்பந்தப்பட்ட ஆட்களாக இருந்தால்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்.